நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கொள்கைகளை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கிற இந்த பதிவில் இன்னைக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இறைவன் உயிர்களுக்கு பொருட்டே இந்த ஐந்தொழில்கள் செய்கிறான் அப்படின்னா இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையில ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்க வேணும், ஒரு இயைபு இருக்க வேண்டும். அந்த இயைபு யாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள கேள்வி. இதை விவரமாக நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். அதாவது பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருள்களும் வியாபக பொருள்கள். வியாபக பொருள்கள்னா என்ன? அதாவது இடம் என்ற எல்லைக்கு உட்படாமல் எங்கும் நிறைந்து நிற்பவை அப்படிங்கிறது வியாபக பொருள். ஆனாலும் இது மூன்றுமே வியாபக பொருட்களாக இருந்தாலும் சூக்குமம் தூளம் அப்படிங்கிற தன்மைகளால் தம்முள் வேறுபட்டு நிற்கிது. சூக்குமம் அப்படிங்கிறது நுண்மையாக இருக்கிறத உணர்த்துது, தூளம் அப்படிங்கிறது பருமனா இருக்கிறத உணர்த்துது. பதி அப்படிங்கிற இறைவன் அதிசூக்கும பொருள், பசு அப்படிங்கிறது சூக்கும பொருள், பாசம் அப்படின்னு சொல்லப்படுறது தூளப்பொருள். இப்போ இந்த சூக்குமம் தூளம் அப்படின்னு சொல்றதுலையும் சூக்குமமாய் உள்ளது வியாபகமா இருக்கும், தூளமாய் உள்ளது அதுக்குள்ள அடங்கி வியாபியமாய் நிற்கும். அதாவது வியாபியம் அப்படிங்கிறதுக்கு உள்ளடங்கி நிற்கிறது அப்படிங்கிறது பொருள். இப்போ பதிவாகிய கடவுள் பொருள் அதிசூக்கும பொருள் அப்படிங்கிறதுனால அது வியாபகமாய் மற்ற எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தான் வேற எதிலையும் அடங்காமல் நிற்கிறார் அப்படிங்கிறது தெளிப்படுது நமக்கு. பசுவாகிய உயிர் கடவுளை நோக்க பருமமான தூளப் பொருள். ஆகவே உயிர்கள் கடவுளுடைய வியாபகத்தில் அடங்கி வியாபியமாய் நிற்கிறது இந்த உயிர். இருந்தாலும் அந்த உயிர்கள் ஆணவம் மாயை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாச பொருட்களை பார்க்க அதைவிட இது நுண்ணியதாகிய சூக்கும பொருளாக இருக்கு. இறைவன் சூக்கும பொருள் வியாபகமா இருக்காரு. இறைவனுக்குள்ள அடங்கி உயிர்கள் வியாபியாக இருக்கு. ஆனா இந்த மாயை ஆணவம் இந்த பாச பொருட்கள் நோக்க உயிர்கள் அதைகளை விட சூக்குமமா இருக்கு. ஆகவே உயிர்கள் கடவுளிடத்தில் அடங்கியும் தம்மினும் தூளமாகிய ஆணவம் மாயை கண்மங்களை தம்முள் அடக்கியும் நிற்கிறது. உயிர்கள் கடவுள்கிட்ட அடங்கி இருக்கு. அந்த ஆணவம் கண்மம் மாயை அது மூணையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. இப்படி அந்த ஆணவம் மாயை கண்மங்கள் சடப்பொருள்கள் அப்படிங்கிறதுனால அவ இந்த மூன்றுமே உயிர்களினும் தூளமாய் உயிர்களிடத்து உள்ளடங்கி நிற்குது. இந்த முறையில் கடவுள் வியாபகம், உயிர்கள் கடவுளுடைய இடத்துல வியாபியம். அந்த உயிர்களிடத்து பாசங்கள் வியாபியம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கப்பெறுது. இந்த முறையில் பதி பசு பாசம் ஆகிய அனைத்து பொருட்களுமே வியாபகமாக இருந்தாலும் சூக்குமமும் தூளமும் அப்படிங்கிற தன்மை முறையை பற்றி வியாபகமும் வியாபியுமாய் நிற்கிறது. இந்த வியாபக வியாபிய தொடர்பினாலேயே பதியாகிய கடவுள் பசுக்களாகிய உயிர்களையும் பாசமாகிய மலம் மாயை கண்மங்களையும் தனது நிறைவு நில அடங்க கொண்டு அந்த எல்லா பொருட்களிலும் இரண்டல கலந்து நிற்கிறாரு. அவர் உயிர்களோடும் பிற பொருள்களோடும் இவ்வாறு இயைந்து நிற்றலாகிய தொடர்பு அத்துவிதம் அப்படின்னு
அழைக்கப்படுது. அத்வைதம் அப்படிங்கிற வடமொழி சொல் தான் தமிழ்ல அத்துவிதம் அப்படின்னு வழங்கப்படுது. மேலும் அத்துவிதத்தை பற்றி அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம், சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.